இன்னைக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்குள்ளே போகணுங்களா, சும்மா இந்த நேரத்தில் அப்படியே போகலான்னு போனால் எல்லாம் காய்கறி பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டுங்க பாலக்கீரை பழம் இருந்துச்சுங்க. பாலக்கீரை பறிச்சுங்க. அது அந்த சைடு அப்படியே திரும்பி பார்த்துங்க, பாலக்கு பக்கத்துலேயே பீட்ரூட்டுங்க அட்டகாசமாக வந்துருச்சுங்க. சரி அதையும் ஒரு 4 கிழங்கு பறிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் பறிச்சுருந்தேங்க. 5 கிழங்கா பறிச்சிட்டோமோ. இன்னும் இருக்குங்க, அங்கே கொஞ்சம் இருக்குது பீட்ரூட்டு. ஓ, இதில் வேறு கொஞ்சம் இருக்குதா? இது என்னது கீரை? அது ஒரு செங்கீரைன்னு சொல்லுவாங்க. அழகாக பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சு. சரி டக்குன்னு தூக்கிட்டு விட்டேங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. மொச்சவரை ஊட்டியாமே இல்லைங்க, மொச்சவரை இங்கே இருக்குதுங்க. அப்புறங்க ஃபஸ்ட்டு மொச்சவரை இந்தாங்க. மொச்சவரை சிவப்பு கீரைங்க, சிவப்பு தண்டு கீரைங்க. இது கொஞ்சம் பொறிச்சிட்டு வந்துங்க. அம்மனி வேறு திட்டுறாளுங்க, இத்தனை பறிச்சிட்டு வந்தியே ஒரே நாள் எப்படி சமைக்க முடியும்னு. மொச்சை வரைங்க, மொச்சை வருங்க, கொட்டை எப்படி இருக்குன்னு அட்டகாசமாக. பொங்கலுக்கு வரல, பொங்கல் கழிஞ்சு வந்துருச்சு. பொங்கலுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு பொங்கல் தான். பொங்கல் தான் நேற்றோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய்ங்க. நீங்கள் அத்தை கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்காங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் பொறுத்துங்களா. அவங்க அத்தம்மா வந்தாங்க, அவங்க வேற இந்த அவரைக்காய் வந்து கோழி அவரை அவங்க பிடிக்குன்னு சொல்லி பொரிச்சாங்க. கோழி அவரைங்க. பீன்ஸ் வேற இருக்குது. நேற்று ஒரு 15 பீன்ஸ் கிட்ட இருந்துச்சுங்க. நல்லா தான் வருது. நம்மளுக்கு எல்லாம் ஊட்டியில் தான் பீன்ஸ் வருங்கிறாங்க. ஆனால் நம்ம கிளைமேட் இந்த டைம் ஊட்டி மாதிரி இருந்துச்சு ஒரு மாதமா. இன்னொரு கட்டு பாலக்கு. இன்னொரு கட்டு பாலக்கா 2 கட்டாகி போச்சா? அது என்னது, கோழி அவரைங்களா? கோழி அவரை பாரு எப்படி இருக்குங்க. சிகப்புக்கீரை, அரசாணிக்காய், பாலக். அருமையான டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அந்த கோழி அவரை. அதாவது சாம்பாரில் போட்டால் நல்லாயிருக்கும், பொரியலாக பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது டேஸ்ட்டாக செய்யணும். யாரை சொன்னீங்க? இல்லை, நீ டேஸ்ட்டாக செய்வீங்க அப்படிங்கிற. சமைக்க தெரிஞ்சுனாலே நம்மளை கொஞ்சம் மட்டமாக தான் பேசுறது. இதுனது முதல்ல இந்த சிகப்பை போய் ரப்பிட்டு வருவாங்க. இப்போ சிகப்பை பத்தாமல் பக்கெட்டில் வேறு ரொப்பிட்டு வந்திருக்கிறோம். இதோ தண்டுக்கீரையா? அது செங்கீரைங்க, அதுதான். ஓ, இதான் செங்கீரையா? அது சிகப்பு அரைக்கீரை. இது 3 பீட்ரூட்டு. நாளைக்கு தம்பி வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு தம்பி வீட்டுக்கு. அவன் தம்பிக்காரங்கிட்ட சொல்லி பார்த்து அவன் ஒன்றும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியல. அதனால் நாளைக்கு போகும்போது அப்படியே கொண்டு போய் கொடுத்துடலாம். நீங்களும் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டோர் டெலிவரி நாங்களே பிடிச்சி நாங்களே கொடுத்துருவோங்க. காசுக்கு இல்லைங்க, பிரியுதானுங்க. அது வெண்டைக்காய் பற்றியா? நேற்று 4 வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. இன்னைக்கு இன்னும் 2 வெண்டைக்காய் இருந்துச்சு. சரி, இன்னும் 2-3 நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம். காட்டுங்க வெண்டைக்காய் பக்கத்தில். பாருங்க, பார்த்துட்டு இன்னைக்கு கொத்தரங்காய் 2-3 இருந்துச்சு. அது இல்லையா? இல்லையேங்க, கொத்தரங்க ஒன்றும் பார்க்கல. இல்லாத நம்ம 2-3 இருந்துச்சு. நான் வந்து பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 8 பீன்ஸ் வந்துருக்குது. 8, 10. ஆமாம், ஒரு 3 செடி தான் போட்டாங்க. எனக்கு பீன்ஸே பிடிக்காது. அத்தம்மா அதான் இவ்வளோ பெரிய இடம் இருக்கே அந்த துண்டில். கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக வச்சிங்கன்னா வீடியோவில் பார்க்குறக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இல்லை, இடத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீடியோவில் பார்க்கும்போது கசன்னு தெரியுதுங்க. பரவாயில்ல, எப்போவுமே வீடு கட்டும் போதும் சரி, என்னொரு அறிவு. எந்த இடத்தையும் இப்போ மிச்சம் அங்கெல்லாம் வெறும் துண்டு தான் தெரியும். அதுக்கு அழகாக வச்சிங்கன்னா வீடியோவில் போட்டு படுத்துக்கோங்களேங்க. சொல்லு, இப்போ சொல்லு. இந்த காய்கறிலாம் பார்க்கறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்குது. என்ன பாடுபட்டாலும் ஒன்றும் வலி. இப்போ இந்த காய்கறி பக்கம் வலி ஒன்றும் தெரியல. நம்ம ஒன்றும் வேலை செய்யறதுல நமக்கு எப்போ எதுவும் தெரியறது இல்லைங்க. நீங்கள் டாக்டர் வேலை தான் பார்ப்பீங்க.
வாங்கி வச்சிருந்தா ஒரு கவரில் போட்டு போட்டு கவர் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா? உள்ள வச்சு நாளைக்கு எடுத்து போயிடலாம். ஓ வாவ், இது ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு சரியா இருக்குங்களா இந்த காய்கறி? நிறையா இருக்கும். பட் இந்தாங்க, நீங்கள் அந்த சைடில் இருந்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தெரியுற மாதிரி. வணக்கங்க, மறுபடியும் அவரைக்காய்ங்க, அது கொஞ்சம் ஸ்பேஸ். சிவப்பு கீரைங்க, கடைசி அரசாணிக்காய்ங்க, இன்னொரு அரசாணிக்காய் இருக்குதுங்க செடியில். இது மொச்சை அவரைங்க, மொச்சை அவரை நல்ல பெரிய அவரையாக இருக்குங்க. இது பீட்ரூட் பாருங்க, பிரமாதம் வந்துருக்குதுங்க. பீட்ரூட் கீரையே சட்னி செய்வாங்க நாங்களாம், அட்டகாசமாக இருக்குங்க. பாலக்கீரைங்க, 2 கீரைங்க இருக்குங்க. அவரைக்காங்க, கோழி அவரைங்க, இதாங்க பிரிஞ்சால், கத்திரிக்காய், பீன்ஸுங்க, இது ஒரு தண்டு கீரைங்க, சிகப்புக்கீரைங்க, செங்கீரை, செங்கீரைங்க. சரி, நீங்கள் என்ன வேணால் பேருவீங்க பார்த்துக்கலாம். வெண்டைக்காய்ங்க, பச்சை மிளகாய்ங்க. இன்றைக்கி அறுவடைங்க, இன்றைக்கி அறுவடை நம்ம வீட்லைங்க. 6 வந்தாலும் கோயம்புத்தூரில் வாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு காய்கறி ஃப்ரீயாக தான் கிடைக்குங்க. வந்து கேளுங்க, ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நன்றிங்க. வணக்கங்க. அந்த வீடியோவில் நான் இதை சேர்த்த முட்டேங்க. நம்ம தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு போனேங்க. வேலி ஓரத்துலைங்க வெறும் பிரண்டைங்க. இந்த பிரண்டையை வந்துங்க சுத்தம் பண்ணி பவுட்ரு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்களாம்மா அம்மனி சொல்லிச்சுங்க. நான் அதனால தான் சரி இந்த பிரண்டையை என்ன பண்ணலான்னா சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி பேக்கெட் பண்ணிட்டுனா யார் கேட்டாலும் கொடுத்துர்லாங்க, நமக்குமே யூஸ் ஆகுங்க. பிரண்டை சட்னி எல்லாத்துக்குமேங்க. வெறும் பிரண்டை பவுட்ரு பண்ணிட்டாலே தண்ணியிலே கலச்சி குடிக்கலாங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதான் கொஞ்சமாக இருந்துச்சுன்னு பறிச்சிட்டு வந்தேங்க நான்.